ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு 1.5 கேஜி சாக்லேட் கேக் ஆர்டர் இருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: எக்கு, மைதா, கொக்கோ பவுடர், சுகர், ஆயில், பிஞ்ச் ஆஃப் சால்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ். வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். க்ளீனான பவுலில் ஒரு முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம். பவுல் க்ளீனாக ட்ரையாக இருக்கணும். அப்புறம் வெனிலா எசன்ஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லாவே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் இப்போ சால்ட்டு சேர்க்குறோம் அப்படின்னா, முட்டையோட இந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் எசன்ஸையும் சால்ட்டையும் நம்ம முட்டையோட ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணுறோம். இது 1.5 கேஜிக்கான ரெசிபி. 1/2 கேஜிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா எக் பீட் ஆகி கிடச்சிருச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பீடில் போட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஸ்பீட் போக வேண்டாம், அப்போ சர்க்கரை கரையாமல் சீக்கிரமாக பீட் ஆகி கிடச்சிரும். ஆனால் சர்க்கரை கரையாது. இப்போது நம்ம சர்க்கரையை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு ட்ரை பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். ஜலிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அப்போ தான் நம்மளோட மைதாவும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஒன்றாகி கிடைக்கும். இப்போது ட்ரையான பவுல் எடுத்துகிட்டு அதில் ஆயில், கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எக் பேட்டரில் எடுத்து வச்ச அந்த மைதா மாவு போட்டு 1 ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் பீட் பண்ண வேண்டாம். இப்போது அதில் நம்மளோட ஆயில் அண்ட் கொக்கோ பவுடர் மிக்சரையும் போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம எல்லா மாவோட கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா மாவோட கோட் ஆகிடுச்சுன்னு தெரியுது அப்படின்னா ப்ளீஸ் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க. பிகாஸ் அது அப்படியே டம்ப் ஆகி கீழே லிக்விடாக மாறிடும். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை நான் டின்னில் ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த ஓவனில் இப்போது நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்தால் நம்மளோட கேக் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.